உங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமா இருக்கா? அதே மாதிரி உங்களோட முடியில ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துட்டே இருக்கா? அப்ப நீங்க இந்த ஹேர் பேக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண ஒரே ஹேர் வாஷ்லயே உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி குடுக்கும். நீங்க ரொட்டீனா ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் கம்மி பண்ணி குடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்மளோட 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட லாஸ்ட் வீடியோ இது. இன்னைக்கு நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏன்னா இந்த சேலஞ்சில் இன்னைக்கு டே 30 நம்ம போட போகிறது 9வது ஹேர் பேக். ஸோ இந்த ஹேர் பேக் நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகுதுன்றதுனால செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரோட லுக்கு செம்ம பவுன்ஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஹேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ஹேரோட லுக்கு அதே மாதிரியே மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் லாஸும் சுத்தமாக இருக்காது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஹேர் லாஸ்க்கும் இப்போ இருக்கிற ஹேர் லாஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா என்னோட ஹேர் லாஸ் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எக்கச்சக்கமாக முடி கொட்டி என் ஹேரே ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த சேலஞ்செலாம் ஸ்டார்ட் பண்ணி ஹேர் பேக்லாம் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஹேரோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக மாறிடுச்சு. இந்த பக்கம் முடி நல்லா காஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக கீழே விழுதா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட ஹேரோட லுக்கையும் நீங்கள் மாற்றணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வெறும் 1 மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் பிரிங்கராஜ் பவுடர். கரிசலாங்கண்ணி எதுக்காக நம்ம பவுடராக எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால தான் இந்த கரிசலாங்கண்ணி பொடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுத்து நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது கூடவே நம்ம ரெண்டாவது எடுத்துக்க போகிறது அதுதான் பாதாம் பிசின். எதுக்காக பாதாம் பிசின் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஹேருக்கு நல்ல ஒரு சில்கினஸ் கொடுத்து ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் ஹேரோட எலாஸ்டிசிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினை தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சாச்சு. வெந்தயம் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு டேண்ட்ரஃப் வராமலையும் பார்த்துக்கும். இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கும் போது இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரிங்கராஜ் பவுடரை அப்படியே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். இதை இப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஒரு ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் லாஸை நல்லா கம்மி பண்ணி கொடுத்து உங்கள் முடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே நம்ம முடியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேர் லாஸ் இல்லாமல் இருக்கணும், திரும்ப ஹேர் லாஸ் வராமல் இருக்கணும்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஃப்ரீயாக நம்ம முடியை வச்சுக்கணும். இது ரெண்டையுமே நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இந்த ஹேர் பேக்கை நம்ம இப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டை தான். எதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டையில் ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் ஹேரோட லுக்கை நல்லா சில்கியாக மாற்றி கொடுக்குறதுக்கும் முட்டை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் 2 முட்டையோட வெள்ளைக்கரை சேர்த்துருக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஹேர் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பேக் பார்க்குறதுக்கே செம்ம க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்து ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே நம்ம சிக்கு எடுத்துட்டோம்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்கு விழாமல் இருக்கும். அதே மாதிரி பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முடியை ஸ்ப்ளிட் பண்ணி ஹேர் பேக்கை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து அப்ளை பண்ணும்போது எல்லா முடியும் ஈவனாக க்ரோத் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியமாக முடி எல்லாமே நல்லா திக்காகவும் மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் லுக்காக உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கு செம்மையாக மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ஒரு தடவை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடியாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாக உங்கள் முடியை மாற்றிடும். இதுக்காக நீங்கள் பார்லர் போய் டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் நம்ம வீட்லேயே ஒவ்வொரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ண உங்களோட ஹேர்
பெர்மனெண்ட்டாக செம்ம லுக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு நேச்சுரல் ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம பவுன்ஸியாக அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களோட ஹேரும் நல்லா ஸ்ட்ரைட்டாக மாறிடும். அதே மாதிரி முடிக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். பட் இந்த ஹேர் பேக் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அது உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். இந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம முடியை அளந்து பார்த்து நம்மளோட முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமாக முடியை கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை எனக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதுல எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் நம்ம இந்த சேலஞ்சில் எவ்வளோ முடி வளர்த்துருக்கோன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பை.